பொண்ணு இதில் செகண்ட் இயர் படிக்குது பிடெக்கு. நைட்டு 3 மணிக்கு ஃபோன் போட்டேன், பொண்ணு இது மாதிரி சூசைட் பண்ணிச்சு வாங்க. சரி நான் புறப்பட்டு வரதுல ஆடியனா என் மாமனை போட்டிருக்கேன், அத்தா வீட்டுக்காரு. அவர் கரூர். அவர் வரதுக்குள்ள பாடியோடு போய் ஜிஹெச்சில் வச்சுட்டாங்க. அவ்வளோ அவசரமாக என்ன காரணம் என்ன? பொண்ணு ஃபேனில் தூக்கு போட்டுச்சு. ஃபேனை போய் பார்த்தோம், ஃபேன் வளையவே இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அது ஒரே இதில் தான் சூசைட் பண்ணியிருக்கு. மிச்சம் 2 பேருமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது. பொண்ணு பேர் என்ன? சரோஜினி. எத்தனை வருஷம் படிச்சாங்க? இது செகண்ட் இயர். சொந்த ஊர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி ஆத்தூர்பாதையில் கொண்டையம்பள்ளி. இப்போ உங்களுக்கு குழந்தை இறந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், பண்ணியிருக்கீங்களா ஸ்டேஷன்ல? பண்ணிடுவோம். ஆகிடுவோம். கூட எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? கூட 3 பொண்ணுங்க. அவங்ககிட்ட தெரியாது. அவளை இடம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இந்த ஹாஸ்டல் வார்டன் இடம் முன்னும் பின்னா முரணா பேசுகிறாங்க. 8 மணிக்கு விசாரணை பண்ணார், 10 மணிக்கு விசாரணை பண்ணார், மாற்றி 8 மணிக்கு பேசினா அது என்கிட்ட ஆடியோ வருது. நல்லா ஏசுவலாக பேசிடுது, சிரிச்சு தான் என்கிட்ட பேசிடுது. பாப்பா எதனால இறந்ததுன்னு சொல்கிறாங்க அவங்க. அவள் என்ன பாப்பா பக்கத்து பிள்ளைகிட்ட இது பொருள்லாம் எடுத்துக்கிச்சு, திருட்டு படம் சொல்லுறாங்க தேவையில்லாமல். அது திருட ஒத்துக்கிச்சு, திரும்ப அந்த பொருளாக தரேன்னு சொல்லிடுச்சுன்னாங்க. அப்படிங்கிற பொருள் எப்படி சூசைட் பண்ணும்? லிப்டி எடுத்துக்கிச்சா, பேனா எடுத்துக்கிச்சு, பேண்ட் எடுத்துக்கிச்சின்னு சொல்லி நிர்வாகம் சொல்கிறாங்க. நான் அதை ரிப்போர்ட் பண்ண பிள்ளைகிட்ட விசாரணையும் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. அந்த கூட இருக்கிற பொண்ணுங்க எந்த ஊருங்களா? ஒரு பொண்ணு தம்மம்பட்டி, இன்னொரு பொண்ணு செந்தாரப்பட்டி. அவங்ககிட்ட பக்கத்து ஊர், எல்லாம் ஒரே ஊர் தான். அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பேச விட மாட்டேங்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.